வெல்கம் டு another episode of morning வழுக்கமண்டை morning. வழுக்கமண்டையா? இல்ல அவங்களுக்கு முடி வளர ஆரம்பிச்சிச்சு அந்த ஆம்பளை ஷார்ட்ஸ்லாம் குடிச்சு. ஐயோ இன்ட்ரோவே கொடுக்கல, நம்ம லூஸ் மாதிரி பேசினோம். சரி மார்னிங் மாப்ள காதல் கட்ஸ். காதல் அந்த காதல் ரைட். உன்னையே விட்டு வைக்கல அந்த குரங்கு. இன்னைக்கு எங்கள் பாவா எனக்கு ட்ரெயினராக இருக்கேன். நான் வந்து ஒரு வாரமாக ரொம்ப என்ன சொல்கிறது கார்டியோ அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் பாவா வந்து இங்கே இருக்க அந்த மெஷின்லாம் எனக்கு எப்படி, அதாவது இந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. நான் ஒரு சில இது வந்து பார்த்து வச்சு அதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். சார் அவர் வந்து சொல்லித்தரேன்னு சொன்னார். அவர் வந்து ஒரு முன்னத்து ஜிம் என்னப்பா, ஐயோ அப்படிலாம் இல்ல, அவர் ஒரு சாம்பியன் இரு நான் தான் சொல்றேன், ஜிம் சாம்பியனுங்கிறனால. ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல. அவர் எனக்கு வெயிட்லாம் எப்படி யூஸ் பண்றது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன்னாரு. அதனால என் ட்ரைனரை கூப்பிட்டு நான் வந்தேன். ஜிம் ஃப்ரீக், ஜிம்மு போகணும்னு சொன்னாங்கல்ல. ஜிம்முக்கு போகணுன்னு 0.01% கூட ஒரு விருப்பமே இல்லை. நான் தான் எப்பா இன்னைக்கு ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ணிடாத, வா ஜிம்முக்கு போகலாம், நான் என்ன மாதிரி பண்ணுறேன், ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு வருஷமாக ஊரில் போயிட்டு இருந்தேங்க, எனக்கு அங்கே கொஞ்சம் ஏதாவது லேசாக தெரியும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா போகலான்னு. விருப்பமே இல்லாமல் ஐயோ போகணுமா, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஆச்சா பூச்சானா. இன்னைக்கு தான் எனக்கு லீவ் இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கரெக்ஷன் நீ பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் கூப்பிட்டேன். சரின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா சண்டே லீவுங்க. இதுலயே சாட் ஜிபிடில கேட்டாங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ண, அதுவே சொல்லுச்சு சண்டே நோ பாடி மூவ்மெண்ட்ஸ், ஃபுல் பாடி ரெஸ்ட் அப்படி சொல்லுச்சு. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இவங்க போயிட்டு இவங்க யூஸ்வலா பண்ற என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா எனக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லுவேன். அது எனக்கு தெரியல அப்படின்னா ட்ரெயினர் அடிப்பீங்களா? அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இதே என் பழைய மாஸ்டர் பார்த்தா நீ கழுவி ஊற்ற மாட்டாரு, ஏன்னா நீயே உருப்படியா ஒழுங்கா பண்ண மாட்டேங்க. மேக்னா அங்க வந்து நீ ட்ரெயினர்னு நீ இது பண்ண கூடாது, புரியுதா? மாஸ்டர் நான் ட்ரெயினர்லாம் கிடையாது, சும்மா ஏதோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கின்னு இருக்கேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. அது மாதிரி இந்த ஜிம்ல யாராவது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்றவங்க யாராச்சும் பார்த்து உனக்கே சரியா தெரியல நீயே சொல்லித்தர அப்படிலாம் நீங்க சொல்லிடாதீங்க. எனக்கு லேசா கொஞ்சம் தெரியும், அதை தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதுல தப்பு இருந்துச்சு அப்படின்னா நாங்க அதை பார்த்து இதாக வீடியோ பார்த்தோ இல்லை தெரிஞ்சவங்க ஏதாவது கேட்டு விட நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். எங்க வீட்டுல இருக்காரு. ஆமா ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காரு, படா மாஸ்டர் ஒரு ஆள் இருக்காப்ல. டீ வேணுமாடா? டீ வேணுமாப்ல? ராகி மால்ட் போடுங்கண்ணா. ராகி மால்ட்டா? அண்ணா ராகி மால்ட் போண்ணா. அவர் கரெக்டா ஆக்சுவலா அவருக்கு என்னையோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜிம் அதிகமாக ரொம்ப வருஷம் போயிருக்காரு, அதனால அவருக்கு நிறைய விஷயம் நல்லா தெரியும். ஓட்டுறே நிஜமா சொல்றேன்? நிஜமா தான் சொல்றேன், ஓட்டல. எப்போ ஓட்டுறே எப்போ நிஜமா சொல்றேனே தெரிய மாட்டேங்குது. நான் இப்ப புகழ்ந்து பேசினாலும் இப்படி சொல்றீங்க, அதுதான் தெரிய மாட்டேங்குது டிஃபரன்ஸ்ன்றேன். டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. நான் புகழ்ந்து தான் பேசினேன் அவரை. நான் இப்ப எப்பயுமே அவர் ஓட்ட மாட்டேன், சும்மா அப்பப்ப லேசா கிண்டல் பண்ணுவோம். மக்களே உங்களுக்கே தெரியும் அவர் ஓட்டு வர மாட்டாரான்னு. இப்ப ஒரு மாமன் மச்சான்னா அப்பப்ப கிண்டல் பண்ணணும், அப்படி இப்படி பண்ணாதான் பாப்போம். இருங்க ஜிம்ல வச்சு உங்களை இன்னைக்கு உரிச்சு விடுறோம். ஷிட், உன் கூட உன்னை ட்ரெயினரை கூப்பிட்டு தான் தப்பு. ஃபைனலி நாங்கள் ஜிம்முக்குள்ள வந்துட்டோம். மேடம் ஹீரோயின் வந்து இப்போதான் அந்த மேட்டை போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இது வேற அந்த வடிவேல் ஜோக்ல வர மாதிரி இது கூட டெய்லி விளையாடுறது எனக்கு வெளியே போச்சு. இவங்க இங்கிட்டு ஓப்பன் பண்ணா அது அங்கிட்டு சுருளுது, அங்கிட்டு சுருண்டா இங்கிட்டு ஓப்பன் ஆகுது. ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். ஒரு 5 minutes படுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். படுத்துங்க அப்படியே இதுதான் டெய்லி பண்ணிட்டு நினைக்கிறேங்க வர்றது. ஆக்சுவலா என்னன்னா ஏசி சரி பண்ணிட்டாங்க போல, இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கு. வீடை விட இங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. இவங்க மேட் எடுத்து வந்து இங்க தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பேசாம வந்து பாயை போட்டு படுத்து வச்சுட்டு போயிடுறது. ரைட் இருங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வார்ம்-அப்பா. ஓகே. நீங்க இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எங்க பாக்குறீங்க? எந்த இந்த வார்ம்-அப் ஆக்டிவிட்டிஸ்லாம் இதுல இன்ஸ்டால தான் வருது ரீல்ஸ். ஓ இன்ஸ்டாலே வருதா? அப்ப சரி, ரொம்ப சந்தோஷம். இதுல வார்ம்-அப் இங்க வந்து பண்றேன். நான் வந்து கண்ணாடி பார்த்துட்டே பண்ணேன். சரி பண்ணுங்க. அதான் ஒல்லி ஆகணும்னு ஒரு மோட்டிவேஷன். சரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கை. ஓகேவா? இப்படி குருவி அடிச்சு அப்படி ஒன்று அடிப்பேன். நாங்கள் விஜய் ஃபேன். ஓகே, இது கொஞ்ச நேரம் பண்ணுவேன். கவுண்ட்லாம் தெரியாது, பாட்டை போட்டு அதுவா 10 times பண்ணணும். பாட்டு போட்டு அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நானே பண்ணினேன். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. 10 செகண்டுக்கு தான் கையை ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே கை வலிக்குது. இவங்க சத்தியமே எனக்கு இப்போ ரொம்ப டவுட் வருது எனக்கு. நீ வந்து உண்மையிலேயே ஒர்க் அவுட் பண்றியா? நான் பண்ணுவேன் பாவா. இப்போ பாரு ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இன்னைக்கு ஃபுல்லா பாத்துருவேன் நீ ஒர்க் அவுட் பண்றியா என்ன பண்றேன்ட்டு.
ம். ஓகேவா? ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு நேரா இருக்கணும் கை. சரியா? அது மைக் மாட்டினங்காட்டிக்கு மைக்கு வந்து ஒரு 10 மைக்கு மீடியா இது வச்சிருக்கோம், மீட்டிங் நடக்குது, மைக் ஏத்துட்டு உனக்கு. இது எப்படி எப்படி கரெக்டா? ஷோல்டருக்கு நேரா இப்படி இருக்கணும் பொசிஷன். ம், ஸ்ட்ரைட்டா கீழே இல்லாம நேரா வச்சு சும்மா ஒரு 10 ஃப்ரண்ட்ல 2 நீ கவுண்ட் பண்ணு, ட்ரெயினர் நீ அதான் பண்ணும். மனசுக்குள்ள என்ன 1 2 3 4 5 6 7 8 வாமப்புக்கே ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து வந்து இது ம், டச் பண்ற மாதிரி. சரி ஓகேவா? இருங்க இருங்க. ஸ்டார்ட்டா? ம், ஓடு. ஓய், 2 இந்த மாதிரி சொல்லாத. அட சும்மா இரேண்டா. சும்மா பில்டப்புக்கு அங்கிருந்து இங்க போட்டு வருவேன். பாருங்க வந்த உடனே வாசலுக்கு வந்த மாதிரி கழட்டி வச்சிருவேன். சிரிக்காடி வெக்கமா இல்ல. மோனே சீரியஸா ஒர்க் அவுட் பண்ணு. சரியா? பாவா இங்கெல்லாம் எப்படி ஷூ போட்டு பண்ண முடியும்? நான் ட்ரெட்மில்லுக்கு தான் ஷூ மெயினாக. சரி ஒர்க் பண்ணு. ஆக்சுவலி நான் ட்ரெட்மில்ல வந்து இன்க்ளைன் மோட் கோயிலில் சாப்பாடு போடுற மாதிரி உட்காந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்காக. இருங்க, நான் ஸ்டிஃபாக உட்காந்துக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், சம்டைம்ஸ் போகிறப்ப கொஞ்ச நேரம் கால் ரிலாக்ஸ் எடுத்தோடனே வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து கார்டியோ கொஞ்ச நேரம் பண்ணுவேன். 15 மினிட்ஸ். இருங்க, இப்போ போய் என்னோட வெயிட் எடுத்துனாலும் பாருங்க. சரி வாங்க. வெயிட்டை பார்த்தா பதறிடுவீங்க நீங்கள், அவ்வளோ வெயிட் போனா. சரி ஓகே. அதில் கார்டியோவில் வந்து இன்க்ளைன் மோடில் 15 மினிட்ஸ் வாக் பண்ணுவேன். அது இன்னும் பயங்கரமாக காலில் வலிக்கும். முடிச்சுட்டு வந்து தான் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன். சரி ஓகே. இன்னைக்கு ஆர்டர் மாற்றிருக்கீங்க? இன்னைக்கா? சரி, இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக வாக்கிங் பண்ணிட்டே பேசினா மூச்சு இறைக்கும், அதனால இதுலேருந்து நம்ம குனிஞ்சா குறுக்குளிக்கும், நடந்தா மூச்சு வாங்கும். வயசாயிடுச்சு. எனக்கு ஃபிசியோதெரப்பியில் கழுத்துக்கு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா கழுத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாம், எனக்கு கழுத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, மண்டையில லேசாக பிரச்சனை இருக்கு. அப்புறம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்படி பண்ணும். எனக்கு இது ஷோல்டர் கொஞ்சம் வலிக்கும் இந்த இடத்துல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே வந்துட்டு இது வந்து ஒரு ஜிம் வீடியோ, இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலான்னு மட்டும் எதுவும் நினச்சிடாதீங்க. அது வந்து ஒரு காலத்தில் நான் போடுவேன். அதுக்கு நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேபி நாங்கள் நிறைய தப்பாக பண்ணலாம், இதை பார்த்து யாருமே வந்துட்டு சரி பண்ணுன்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து நான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்க. இல்லை, இது ஃபிசியோதெரப்பியில் சொல்லி உங்களுக்கு தப்பாக அது ஃபீல் ஆச்சுன்னா நல்ல நல்ல யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது இந்த எக்ஸசைஸ் கண்டென்ட்டை பார்க்குறதுக்காக, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. தப்பாக எதையும் கற்றுக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். என்னையே தப்பாக பேசுகிற நீ? உடனே தப்பாக சொல்லணும், கண்டென்ட்டு அதை சொல்கிறேன். எப்படி ஒரு ஜிம்முக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நீ பொறுப்பெல்லாம் சுத்தின்னு இருக்க? நான் வந்து நேர அதில் நடக்கணும், அதனால நான் காட்ட மாட்டேன். அது தெரியாதா நீங்க? தெரியாது. சரி ஓகே, இது சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு சொல்லி கொடுத்தாங்க பண்ண மாட்டேன். இப்படி திருப்பி இப்படி இப்படி இப்படி, அதாவது இந்த இது இப்படி பண்ணி பண்ணணும். சந்தன போட்டாச்சு எல்லாமே விஜய் தெரியுதுல்ல. அப்புறம் கழுத்துக்கு வந்து இது பண்ண சொன்னாங்க, மயக்கரமா இருந்தா பண்ண வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கிடைச்சிருக்கு, இது போட்டா கிருகிருன்னு வேணாம், நான் வேற இது நான் ட்ரை பண்ணுவேன். ஒரு 2 செட் தான் பண்ணுவேன், எனக்கு கிருகிருன்னு வந்துடும், அதனால இது பண்ண மாட்டேன். இது வந்து வீட்டில் இருக்கும்போது தான் பண்ண சொன்னாங்க. அதான் பண்ணணும். இப்போ நீ ஜிம்மில் இருக்க பண்ணலாம், இங்கே வந்துட்டேன்னா எப்படி வீட்டுக்கு போகிறது? அதெல்லாம் ஒன்றும் ஒழுக மாட்டேன், பண்ணு. இப்போ நீ இருக்கல போயிடும். நான் பார்த்துக்கிறேன், பண்ணு. விட்ட மாட்டியே? பண்ணு கண்டிப்பாக பண்ணணும். 2 இதெல்லாம் கழுத்து சுத்தணும் ஃபுல்லாக. 4 5 இதெல்லாம் வந்து எங்களை நீங்க நாளைக்கு உங்க அக்காவா அப்படி சொல்லி யாராவது கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றேன். சரிப்பா, அது கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. நீ வந்து ஃபிட்டாக எங்கே இருப்பீங்க, நீ ஃபிட்டாக இருக்கணும், எங்கே இருக்கிற விஷயம் இல்லை. ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே மாறிடுவீங்க. கேட்பாங்க சந்தூர் மாமன் கேட்பாங்க, ஹமாம் சோப் மாமன் சொல்லு. நீ சாரி எடிட்டர், இந்த காமெடி முடிஞ்ச சந்தன கலகத்தில் வீரப்பெண் டாடி மாதிரி இருந்துக்கிட்டு சந்தூர் டாடி அவனுக்கு. கரெக்ட். நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்படி வந்து உட்காந்துக்கணும் பொசிஷன். சரி ஓகே. இந்த வி பொசிஷன்ல உட்காந்துக்கணும். இந்த இது பண்ணுவாங்களே ரஷ்யன் ட்விஸ்ட், அந்த மாதிரி இல்லாம இது வந்து எப்படின்னா இந்த டம்பிள்ஸ் இங்க வச்சுட்டு 1 2 3 4 5 யாரோ முக்கின்னு இருக்க மாதிரி தெரியுது. வாயமுறா குரங்கு. 6 கமான் பண்ணலாம். 7 8 9 என்ன செத்து போன ஆயாலாம் கணக்கு தெரியுதா? வயிறு வலிக்குது. ஸோ இந்த மாதிரி 2 ரெப்ஸ் பண்ணுவேன். 10 2 ரெப்ஸா 2 டைம்ஸா? 2 ரெப்ஸ் 10 10 20. சரி. ஃப்ரண்ட் அடி வேறு எப்படி வலிக்குது.
சேர்த்து. இப்போ நான் பிகினர் 1 வீக் தான் போயிருக்கேன், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஆமாம், ஆனால் 1 வருஷம் 2 வருஷமா சென்னையில் போயிட்டு இருந்தாங்க. இல்லையே, வீட்டில் பண்ணிட்டு இருந்தீங்களே. அது இதுதான் பண்ணுவேன். அப்போ என்ன அப்போ டம்பிள்ஸ் பிகினரா நீங்கள்? ரொம்ப வருஷமா நான் பிகினராக தான் ஏமாத்தின்னு இருக்கேன் ஊரே. நான் ஒரு நாள் பாருங்க. ஓகே, திரும்பி நீ கவுண்ட் பண்ணு. சரி, ஓகே பண்ணுங்க. கமான் மோனி. 1 இரு 1 1 2 2 3 4 5 ஒரு சூறாவளி கிளம்பியதே, 7 சிவதாண்டமாடியதே, சும்மா கிடந்த சங்கை ஊதிவிட்டா. ஏங்க 7க்கு அப்புறம் 9 10 8 வேற காணோம். இல்ல நான் 8 சொன்னேன். 8ல லைட்டா வலிக்குதா? இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. 8 நீ சொல்லல. நான் சொன்னேன் 8 9 10 தான் சொன்னேன். ஓகேவா? முடிஞ்சா? சரி வாங்க வீட்டுக்கு போவோம். இல்ல இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுறணும். ரெஸ்ட்? ஆமா, அந்த ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கும். ஷட் அப். ஓகே, அடுத்து வந்து இதே பொசிஷன் தான். அப்படியே உட்கார்ந்து அதே பொசிஷன். இவனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம். அதுக்கு நீங்கள் பிளேட் வச்சுக்கலாம். பிளேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிளேடுனா இவன் டம்மி தான் போட்டுருக்கு. பிளேட் இது இப்போ இந்த தம்பிள்ஸுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு பிளேட் வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும். பிளேட் நான் எடுத்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன். வீட்டுக்கு போயா? ஆமாம், சாப்பிட்ற தட்டு இன்னைக்கு கறிக்குழம்பு அது கொஞ்சம் ஊற்றிட்டு வரேன். வாயப்பாரு. சாரிங்க, அந்த ஜிம்மில் பிளேட் இல்லை. இந்த ஜிம்ல 2.5 கிலோ டம்பிள் இல்லை, அதுவே எனக்கு சோகமாக இருக்கு. 2.5 கிலோ தம்பிள் இடம் பரவாயில்ல. 2.5 கிலோ பிளேட்ஸ் இருக்கு. பண்ணு. பிளேட்டு நீ எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிளேட்ஸுங்கிறது இந்த இருக்கு பாரு, தான் பிளேட். அது எடுத்துட்டா கார் மாதிரி இருக்கு, ரிமோட் கராட்டே. ஆமாம், இதை நீங்கள் இங்கே பிடிச்சிக்கிட்டு பண்ணணும். ஓ, நம்மக்கிட்ட இருக்க 4 கிலோ வச்சு பண்ணுவோம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோதான். லாஸ்ட் 2. 10 ஒன்று. அதான் என்ன பொழப்பு தான் அது. சூப்பர் மோனி, இவ்வளோ தரம் வச்சிருக்கா. உண்மையிலே சீரியஸாக சூப்பர், வெரி குட். நிறைய வச்சிருக்கேன். இதுங்க காட்டுறேன். நிறைய மாத்திரை கீழே கிடச்சுன்னு எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படிங்கிறியா? ஓகே, இப்போ ரெஸ்ட். 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட். மச்சான் இங்க வாயேன். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. இந்த பாய் எதுக்குன்னு கேட்டிங்களே, இந்த இடம் தலகாணி. இப்படி படுத்துருவேன். அவ்வளோதான் வந்து படுத்துனேன். ஆக்சுவலாக உண்மையிலே சீரியஸாகவே நான் கூட நல்லா பண்ண மாட்டேன். நீங்க என்ன நினைச்சேன், மொக்கையா இதுல எல்லாம் ஏறி சுத்தின்னு இருப்பேன் தான் நினைச்சேன். ஆமாம், அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் சூப்பராக பண்ணுறேன். நான் எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே 2 ரெப்ஸ் பண்ணுவேன். கரெக்டாக வேறு பண்ணுற ஃபார்மா. அதே வெரி குட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, என் மாஸ்டர் ஒன்று சொல்லுவார், கம்மியாக பண்ணாலும் கரெக்டான ஃபார்மில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ மசில் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. தப்பாக நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணுறத விட கம்மியான கவுண்ட் பண்ணாலும் கரெக்டாக அந்த மசில் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணணும், அந்த மசிலை கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு சொல்லுவார். இப்போ தான் எனக்கு அதெல்லாம் திரும்ப ஞாபகம் வருது கொஞ்சம் மாதிரி. இப்போ நான் கஜினி படத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் அங்கேருந்து ஞாபகம் வருதுன்னு இருக்குது. பார்த்தீங்களா, இங்கிலாண்டில் ஆரம்பித்து இந்தியா வரைக்கும் வந்துட்டாரு. நம்மளால டாபிக்னு கொடுத்தாலே பேசுவார். ஏன் சொல்லலாம், நமக்கு என்ன பாஸ், அவனுக்கு தான் வாய் வலிக்கும். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் மாதிரி வாயத்தானே பேசினே இருப்பேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, 3rd ரெப் பண்ணுவோமா? பண்ண சொல்லுவாங்க. நீ பண்ணு. இப்போ பாருங்க. 1 2 ஒரு படத்தில் எனக்கு ஞாபகம் வருது. 4 சத்யராஜ் வந்து அவங்க ஒய்ஃபை ரன்னிங் கூட்டு போவான், நமிதாவை ஓட விட்டு தண்ணி கொடுக்காம கொண்டுருவாங்க. இல்லை, அந்த படத்தில் பண்ணு. ஐயோ சாரி, கதை கேட்கறதுக்கு வந்துட்டு ஆர்வமா நீக்க பண்ணினே நான் சொல்கிறேன் கதையை. அவ்வளோ மிஸ் ஆயிடுச்சு. ஒரு படத்தில் அது என்ன படம்னு எனக்கு தெரியாது, படம் பேர் தெரில. சத்யராஜ் இருப்பார், நமிதா இருப்பாங்க. நமிதாவா பேர் யாரு? ஆமாம், அவன் வந்து சத்யராஜ் நமிதாவா? ஆமாம், சரத்குமார் நமிதா தான் எனக்கு தெரியும். இங்கிலீஷ்காரன். அந்த படத்தில் வந்து இங்கிலீஷ்காரன் நினைக்கிறேன். நமிதா வந்து ரன்னிங் அந்த இது பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல. நமிதா வந்து அந்த ரன்னிங் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்காம அவன் பெருச்சு பண்ண மாட்டான், பண்ணி அவன் செத்துருவா. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போய் ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், லூஸ் மாதிரி. அந்த படம் நான் காலேஜுக்கு போகணுமா திரும்ப? வேணாம், தெரிஞ்ச புள்ள வாங்க. எனக்கு தங்கச்சி இல்லை. நல்ல வேலை. தங்கச்சி இல்லையா? ஓகேவா? 5 அதோட மோசமாக உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. 6 7 பார்த்தீங்கன்னா அண்ணனை கலாச்சா எப்படி சிரிக்கிறா பார்த்தீங்களா? 8 தான் கஷ்டமா இருக்கு. 9
சொல்லுவோம் என்ன 2க்கு அப்புறம் டேரக்டா 8 போன மாதிரி தெரியுது. நீ பாதியில பேசினங்காட்டிக்கு 5ல போயிட்டேன் மறுபடியும். நான் 5 வரைக்கும் பண்ணேன், நீங்க தான் இடையில ஸ்டாப் பண்ணி. ஓ அந்த கவுண்ட் திருப்பி முதல்ல இருந்து வர முடியுமா? சரி சரி அது கரெக்ட் தான். அப்பாடா. இவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே தண்ணி இருக்கு ஆனால் பாட்டில் இல்லை. ஓடியா போய் வீட்டில் இருந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். நீதான் அசிஸ்டண்டா? ஆமாம். இந்த ஹீரோயின்ஸ்க்குலாம் பின்னாடி வருவாங்க. எப்பயுமே வந்துட்டு ஜிம்மு வரும்போது கண்டிப்பாக வாட்டர் அது நான் வாட்டர் பாட்டில் பாட்டில் கொண்டு வரேன். இன்னைக்கு ஆர்வமாக வந்தங்காட்டிக்கு மறந்துட்டேன். ஆமாம் சார் இன்னைக்கு ஏன் கூட வந்தாங்க மறந்துட்டாங்க. ஆமாம், இல்லைன்னா கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் வரமாட்டேப்பா. ஆமாம் கண்டிப்பாக ஜிம்முக்கு வரப்போ தண்ணி வாட்டர் பாட்டில் அதுவும் இங்கே கரெக்டாக சில் தண்ணி வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ அது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரொம்ப ஜில்லுன்னு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரொம்ப ஜில்லு தண்ணி குடிக்கக்கூடாது. சாரி எனக்கு தெரியாது. சரியா? யாராச்சும் எங்கள் பழைய ஜிம்மில் இருக்கவங்க யாரும் பார்க்க மாட்டீங்க. பார்த்தாங்கன்னா யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க கீழே வந்துட்டு ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டாரு, அங்கே வந்து சும்மா தூங்கி இருப்பாரு, இங்கே வந்து சீன் போட்டு இருக்காரு கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இப்போ நானும் எனக்கு ஜிம்முக்கு வரணும்னு மோனி பார்த்ததுலேருந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கு. சார் நான் ஒருத்தருக்கு மோட்டிவேஷன்னா என்னால் நம்பவே முடியல. மோனி நீ தான் என் மோட்டிவேஷனே. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஒரு வழியா ஒரு வாரம் புஷ் பண்ணி நானே வந்துட்டேன். இனி அடுத்ததுலேருந்து நானே பிடிச்சோ கண்டிப்பா இதுக்கு வருவேன், ஏன்னா எனக்கு பிடிக்கும். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. ஓ வர ரீசெண்டான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனி வந்து அங்கங்கே மோட்டிவேஷனல் வீடியோ கொஞ்சம் இதாக என்த்யூஸாக பேசுவா. காரணம் யாரு? விதை நான் போட்டது. என்னைய மாதிரி தான் பேச ஆரம்பிச்சுன்னு இருக்கான் பார்த்தீங்கன்னா. கன்சிஸ்டன்சி இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க. இவ்வளோ ப்ரொடக்டிவாக பேசவே மாட்டேன் என்னைக்குமே. இவ்வளோ தூரம் சாப்பிட்லாமா அவ்வளோ தூரம் சாப்பிட்லாமா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தால் திருப்புன்னு என் பேச்சு கேட்டு இப்போ மாறிட்டாங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இல்லை. ஏன்ப்பா அத்தனை பேர் மோட்டிவேட் ஆகுறாங்க உங்களை பார்த்து? கூடவே இருந்து கழுதலாம் மோட்டிவேட் ஆகலன்னா மக்கள் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க. இங்கே நிறைய மிஷின் இருக்கு, அதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரில. அதனால எங்கள் பாவா சொல்லித்தர தன்னார். வாங்க ட்ரெயினர். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இங்கே வந்து வெயிட் பார்ப்போம். ட்ரெயினர் என்ன சட்டை இது? பூ போட்ட சட்டை? நான் சும்மா வந்திருக்கேன் ஜிம்முக்கு, இதெல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் இங்கே வெயிட் செக் பண்ணுவோம். உனக்கு எந்த வெயிட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருக்கிறதுல பெருசாக போடு. அவ்வளோலாம் போல நான் 20 கிலோஸ் வச்சுக்கிறேன். 20 கிலோஸா? ஓகே ஓகே. நான் கிராம் நினச்சேன். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. உளுந்துட்டாரு. விடல உட்காந்துட்டேன். ஓகேவா? இந்த கால் லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோ. உனக்கு வந்து ஒரு கிரிப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக லாக் பண்ணணும். ஓகேவா? லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். கீழே வைக்கக்கூடாது. வெயிட் போய் கீழே வைக்கிறது இல்லை, அந்த மாதிரி கீழே வைக்கக்கூடாது. லோட்லேயே இருக்கணும். வெயிட் லோட்லேயே இருந்து ஏற்றணும் இறக்கணும், ஏற்றணும் இறக்கணும். இந்த மாதிரி இது பண்ணால் என்ன ஆகும்? இது பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல இந்த மசில், தை ஃபேட்லாம் குறையாது, இந்த மசில் லோட் ஆகும். எப்பயுமே நீங்கள் மசில் இது பண்ணுன்னா ஃபேட்டு குறையாது. அப்போ எனக்கு ஃபேட்டு தான் குறையணும். மசில் டெவலப் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃபேட் மசில் எடுத்து அது பேர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் இது ஒரு கிளாஸ் ஃப்ரண்ட்டுக்கு போடுறதுக்கு. பேக்குக்கு போடுறதுக்கு இங்கே வேறு கிளாஸ் இல்லை. இதில் சுற்றி இவ்வளோ இருக்கு பேக்கில் போடுறதுக்கு. இது என்னமோ இருக்கு. இது வந்து கைக்கு என்ன? இது என்ன? இது என்ன? இது என்ன? இது என்ன? இது வந்து இதெல்லாம் எனக்கு ஆர்ம்ஸ் வருமா பண்ணா? இதில் 2 விஷயங்கள் இருக்குது. இப்படி இது ஆக்சுவலாக நாங்கள் இருந்த ஜிம்மில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை எங்களுக்கு. ஒன்று, ஒரு சில பேர் இப்படி லோட் பண்ணுவாங்க. எவ்வளோ வெயிட் இருக்குது என்னால் இழுக்க முடியல, இப்படி லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது இல்லாமல் அதை மட்டும் பிடிச்சி இழுக்கலாம். இங்கே இருக்குல்ல இதுதான் இப்படி இருக்கான். வச்சுட்டு இப்படி இழுக்கும்போது கை இங்கே வரணும், இப்படி போகும்போது இப்படி திருப்பணும். இழுக்கும்போது இங்கே வரணும், போகும்போது இங்கே திருப்பணும். ஹெவி வெயிட்டாக இருக்குது. போடும்போது வெயிட்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கணும். எடுக்கணும் அதிகமான வெயிட்டில் போடக்கூடாது. மசில் ரொம்ப வலிக்கும், பெயினாக இருக்கும். நம்ம 4 கிலோ தான் தெரியும்ல, நீங்க என்ன 20 கிலோலாம்? 4 கிலோ ஆப்ஷன் இல்லை, மினிமம் 10 தான் இருக்குது. 10 20 தான். அப்போ 10 தான் என்னோடது. ஆமாம். வாங்க நம்ம ஒரு கியூட் ஜிம் செக் பண்ணிக்குவோம். கியூட் இது பாருங்க, வெளியே போட்டு போகிற செப்பல். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜிம்முக்கு வரக்கூடாது, ஷூ போட்டு தான் வரணும். நான் சும்மா அப்படி வந்ததுனால நான் வந்திருக்கேன். அப்படி ட்ரெயினர் இப்படி வரலாமா? நான் ட்ரெயினர்லாம் கிடையாது. நீ பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கலாம் தான் வந்தேன். நான் பண்ணது நிறைய தப்புகள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதான் இதை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா நான் கழுவி ஊற்றிடுவாங்க. அப்படி இல்லை, நான் பண்ணுறதான் கரெக்டு. இது மாதிரி தான் நீ பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே வந்து அது ஃபுல்லாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சால் நான் உனக்கு தான் சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லலை. ஓகே. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கூட இருக்கவங்கள
ஃபிட்டாக பார்த்துக்கணும். நம்மளும் ஃபிட்டாக இருக்கணும். முக்கியமாக உமன். அப்போ தான் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ முடியும். கரெக்ட். வீட்டில் லேடிஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் குடும்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபிட்டாக இருக்கணும். கூட இருக்கிறவங்கள ஆரோக்கியமாக போன வீடியோவில் படிக்கணும்னு டார்ச்சர் பண்ணேன். இந்த வீடியோவில் ஃபிட்டாக இருக்கணும் டார்ச்சர் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லைஃப்பில் நம்ம எவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நம்ம கூட இருக்கவங்களை ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருக்கோமோ அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கத்தி வச்சுட்டேன்னா அவ்வளோதான், கதை மாகையா, லைஃப் முடிஞ்சு. திரும்ப நம்ம கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும், செக்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ட். நம்ம இந்த லைஃப்பை வாழ்கிறதுக்கு, ஜாலியாக இருக்கிறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அன்அவாய்டபுள் சுச்சுவேஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கேஸுக்கு நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்காம விட்டுட்டு எனக்கு மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. நமக்கு முன்னாடி இருக்க பெரியவங்க பண்ண தப்பு நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் அதுக்கு தான் எங்கள் அண்ணனும் போகிறான், நானும் போகிறேன். ஆனால் நான் போகல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இந்த ரீசன் சொல்லக்கூடாது. நான் போகிறேன், கூடிய சீக்கிரமே போகிறேன். எஸ். நீ திரும்பி ஆடுறது தெரிஞ்ச கூட்டம் அல்லுமே. நாங்கள் கப்பலாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஆமாம் மேடம், நான் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு இந்த எபிசோடை முடிக்கிறேன். மோனியை ஃபிட் ஆக்குறேன். மோனி அடுத்த அனுமார் மாதிரி மலையை தூக்கின்னு ஆடுவாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. 4 கிலோனா தூக்குவேன், இல்லைன்னா முடியாது. நன்றி, வணக்கம். Din